டேய் போனா போது. ஆமா. எங்க போய்க்கிறா? கன்னியாகுமரி போய்க்கிறாங்க. கொலக்கரைக்கு போயிருக்கிறா. ஆமா. ஆனா லேஸ் பாட்டு பொம்பளை கிடையாது. எவன் கூப்பிட்டாலும் போயிடுவா. அதனால அவளை கண்காணிக்கிற ஒரு வேலை நான் போய் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நான் வரட்டுமாப்பா? 4 மணிக்கு இப்போ 5 ஆக போகுது. எனக்கு மூட விட்டு அதிகமா ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கான என்ன நேரம் பண்ணல வச்சிருந்தா வாங்கி சொன்ன பையா நீ தானே சொல்ல 4 மணிக்கு கவனிக்கிறேன். ஏண்டா 4 மணிக்கு நீங்களே சொல்ல மனசு இல்ல 4 மணிக்கு நான் கவனிக்கிறேன் சொன்னேன். 5 மணி போச்சு. ஏய் 4 மணிக்கு கவனிக்கிறேன் சொன்னேன். நான் எப்படி கவனிக்கிறேன்னு சொல்லு. அரண்மனை எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? 3000 வாங்குறேன். டேய் 2 பொண்டாட்டிக்காரனாச்சு. நம்ம பேரு சொல்லியாச்சு பயிற்சிக்கிட்டு சொல்லிட்டு என் புருஷன்கிட்ட ஆசை வார்த்தை பேசி நைசா 3000 ஒரு 1000 கூட்டி 4000 4 மணிக்கு பின்னாடி கவனிக்கிறேன் நான் சொன்னேன். வேற என்ன சொன்னாங்க? எப்ப நீ என்ன தொட்டி ஒரு மகாராணிகளை பார்க்காம அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த அரண்மனைக்கு வேலை கிடையாது, இடம் கிடையாது, சம்பாதிக்கிற பணம் அந்த பணமும் கிடையாது. வந்து இப்போ போய் எடுத்து போட்டா ஒண்ணு விடாது காமிச்சிடுறோம். யாரு காட்டு பாரு என் புருஷன் கட்டே. ஆமா நீ அந்த கிழவன் கிட்ட போய் காட்டுன்னு வச்சுக்க. அந்த கிழவன் அப்படியே எடுத்து ஓடியாந்து இந்த அம்மாவை எவனாலே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நீ அவங்கிட்ட போய் காட்டியோ போய் காட்டி இந்த வேலையில உனக்கு கஷ்டங்கள் தெரியாது போச்சுதான். வீடியோ காட்டு அவள்
நீ தலைவில அவளை எப்படி கட்டிப்பிடி கொஞ்சம் கொலாஜி இருக்கிறியோ அந்த கண் கொள்ளா காய்ச்ச மன்னனாண்ட காட்டுறேன் மன்னனாண்ட காட்டுறேன் இந்த நாட்டை விட்டு ஓட்டுறேன் நம்ம இருவரையும் பிரிக்க எவராலும் முடியவே முடியாது. ஆமா ஆமா கோட்டை முந்தான கொஞ்சம் புடைந்தாட கோண்ட பையில் கொடியோட இடங்காட இடங்களோட கட்சியாட குரல் மூடி ஆடி ஆரட்டலும் பூக்கள் கடவாகி நின்றாட கஞ்சாட நடனம் ஏங்க நீங்க கொண்டு உடனே பாருங்களா